அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டேக்கு இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இனிமேல் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி நியூவாக டெஸ்ட் பேட்ச் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அவ்வை பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ அதே அவ்வை பேட்சில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் அப்படின்றீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ஸ்டடி பிளானும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்கணும், எந்தெந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன்லாம் ரொம்ப குயிக்காக நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். டெஸ்ட் பேட்ச் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 65 டேஸ்க்கான ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும், அதே போல் பிளான் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இது தமிழ் மீடியமுக்கான டெஸ்ட் பேட்ச், தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் பிளானும் நான் தமிழ் மீடியமில் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இங்கிலீஷ் மீடியமில் இருக்கீங்க அப்படின்னா சேம் அதே லெசன் ஜிஎஸ் லெசன்ஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷில் ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா போதுமானது. இது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்சாக இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் அதே போல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். மார்னிங் ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான வீடியோவும் நான் கொடுத்துருப்பேன், அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி அதையும் தெரிஞ்சுக்கோங்க. 60 டேஸ்க்கான தமிழுக்கு மட்டும் ஃப்ரீ டெஸ்ட் பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ரீ டெஸ்ட் டெய்லியும் எழுதிட்டு வாங்க, சரிங்களா? யூடியூப் ஃபாலோ பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் எழுதிட்டு வாங்க. எனக்கு தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் எல்லாமே இருக்கக்கூடிய அதாவது டெஸ்ட் பேட்ச் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஷின் நான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், நான் ஃப்ரெஷராக இருக்கேன், இதுவரையும் நான் டெஸ்ட் பேட்ச் எழுதுனதில்லை, இல்லை வரக்கூடிய எக்ஸாமுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த அவ்வை டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்குவாங்க, சரிங்களா? இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை பொறுத்தவரையும் டெய்லி 20 கொஷின் வந்து அப்டேட் ஆகும் தமிழுக்கு மட்டும் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் வந்து அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஓகே, இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து 899. ஸோ முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடியே நான் அவ்வை டெஸ்ட் பேட்ச் பற்றி சொல்லும் போது இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். பட் புதுசாக பார்க்குறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் இது எல்லாமே கவர் ஆகிடும். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 22 டார்கெட் வந்து உங்களுக்கு டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 15 டார்கெட் ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. அது என்னென்ன டாபிக் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், சரிங்களா? மொத்தமாக 22 டாபிக் இருக்கும். அதே போல் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட், டோட்டலாக 25 டார்கெட் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. என்னிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, அதே போல் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னால் நியூ புக், ஓல்டு புக், கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின், இதில் நல்லா நியூ புக்கை படிச்சுக்கோங்க. அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டும் நல்லா எழுதிட்டு வாங்க, சரிங்களா? ஓல்டு புக்கில் செலக்டிவாக நீங்கள் படிச்சினா போதும், சரிங்களா? அதாவது 9th 10th படிக்கிறீங்க, இல்லை ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் இலக்கியம் மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா கூட போதுமானது. நியூ புக்லேயும் நீங்கள் வந்து 11th 12th செலக்டிவாக படிச்சினா போதுமானது. மீதி 6 10 வரையும் நல்லா படிச்சினா போதுமானது, சரிங்களா? ஸோ அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த நெக்ஸ்ட் 3 to 4 டேஸ்க்கு வந்து அட்மின் வந்து லீவில் இருக்கார். ஸோ முடிஞ்ச வரையும் ஆப்பில் நீங்களே டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கால் அட்டன் பண்ண மாட்டோம், ஸ்டாஃப் இல்லை. அதே போல் வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? டைம் கிடைக்கும் போது திரும்பவும் நான் கால் பண்ணிவிடுவேன். கிளாஸ் எடுக்கும்போது தான் கால் அட்டன் பண்ண மாட்டோம். மற்ற டைமில் உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் நான் கால் பேக் பண்ணி பேசுவோம். அதே போல் வாட்ஸ்அப்பை ரிப்ளை பண்ணுவோம். ஸோ டோன்ட் வரி. அந்த டைம் இல்லாதவங்க டேரெக்டாக எனக்கு ஆப்பில் ஜாயின் பண்ண தெரியும் சார் பண்ணுங்க, டேரெக்டாக ஆப்லேயே ஜாயின் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ இது வந்து என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். அதே போல் ஸ்டடி பிளான் நான் சொன்னேன் இல்லையா, இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஜூலை 5ஆம் தேதி முதல் தேர்வு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிக்கலாம். முதல் 15 தேர்வுகள் 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட், சரிங்களா? ஃபஸ்ட்டு 15 டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் ரொம்ப எளிமையான இல்லை வெயிட்டேஜ் கம்மியான டாபிக் கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். பட் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த 15 டெஸ்ட்டை நல்லா படிச்சுட்டு எழுதினாவே நீங்கள் மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து 899. இதே ஜிபே நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணாலும் சரி. ஒரு வேளை ஜிபே பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. ஆப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஸோ புக்ஸ் வேணுன்றவங்க புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 15 டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருங்க. ஒவ்வொரு டார்கெட்டும் இந்த டெஸ்ட்டுக்கான டேட் என்ன, அதே போல் தமிழில் என்ன படிக்கணும், மேக்ஸில் என்ன படிக்கணும், ஜிஎஸ்சில் என்ன படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பேன். முதல் 15 டார்கெட், சரிங்களா? முதல் 15 டார்கெட்லேயே நம்ம வந்து 10th முன்னாடி நம்ம கவர் பண்ணிவிடும். இங்கேயே 13 டார்கெட்லேயே தமிழ் வந்து 10ஆம் வகுப்பு வரையும் முடிஞ்சிடும், மேக்ஸும் முடிஞ்சிடும், சரிங்களா? அப்போ இங்கேயே வந்து 125 கொஷின்ஸ்க்கு நீங்கள் ரெடி ஆகிடுறீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே 11th 12th அதே போல் ஓல்டு புக் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் ஜிஎஸ்சில் மேக்ஸிமம் முக்கியமான டாப்பிக்லாம் முன்னாடி நம்ம 15 டெஸ்ட்லேயே கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம், சரிங்களா? 15ஆவது டெஸ்ட்லேயே உங்களுக்கு சயின்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பயாலஜி, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் 15ஆவது டெஸ்ட்லேயே வந்துடுது, சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரலையும் அதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ்லாம் 13 டெஸ்ட்லேயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டனோ அந்த வெயிட்டேஜில் தான் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதில் நீங்கள் செலக்டிவாக படிச்சினா கூட போதுமானது. ஸோ என்னென்ன லெசன்ஸ் படிச்சிங்க,
என்னென்ன லெசன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் இப்போ சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதாவது 11th 12th இல்லாமல் அப் டு 10th வரையும் நல்லா படிச்சுட்டு ஜிஎஸ்சில் முக்கியமான ஏரியாவை படிச்சுட்டு பாலிட்டி, ஐஎன்எம், அதே போல் ஹிஸ்ட்ரி, யூனிட் 8 இந்த மாதிரி லெசன்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே போதுமானது. ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நிறைய ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் படித்த டாப்பிக்கை வந்து நான் 22 டாபிக் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் நான் படித்த ஏரியாவில் நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க சரிங்களா. ஸோ அப்படி பண்ணிங்கனாவே போதுமானது. ஏன்னா நமக்கு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகாது. அதே போல் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைம், எக்ஸாம் டேட் என்ன அப்படின்றது எல்லாமே தெரியும் சரிங்களா. வருமா வராதா அப்படின்னு முன்னாடி இருப்போம் இல்லையா, அந்த ஸ்டேஜ் கிடையாது இது. நமக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்கள் 70 டேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 65 டேஸ். ஸோ இந்த டைமுக்குள்ளே தான் படிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச வரலையும் இதெல்லாம் நம்மளால் கவர் பண்ண முடியும், எது வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது, கம்மியான பக்கங்கள் படித்தா எது நிறைய மார்க் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஏரியாவை கவர் பண்ணுங்கள். 3 ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் இருக்கும் சரிங்களா. ஸோ டேரெக்டாக அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அவ்வை பேட்ச் அப்படின்னு இருக்கும் அதில் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துறேன் சரிங்களா. அதே போல் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்து டெய்லியும் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னிலேருந்தே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வரல சரிங்களா, நோட்டிஃபிகேஷன் நம்ம போட்டோம்னா வரதில்லை. ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட்டுமே நீங்கள் எழுதி பயன்படுத்திட்டு வாங்க சரிங்களா. எப்படி எழுதணும் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆர்சவரம். நன்றி, வணக்கம்.